சுவாமியே சரணம், ஐயப்பா சரணம். சபரிமலைக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. என்னென்னா, கேரளா நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், உணவை ஏற்படுத்துங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 70,000 75,000 பக்தர்களை மட்டும் ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்குன்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நாளைக்கு 70,000 75,000 பேர் தான் சாமி தரிசனம் பண்ண முடியும். அதேமாரி ஸ்பாட் புக்கிங் அங்கே வந்து 20,000 பேர் வரை புக் பண்ண அனுமதிச்சிட்ருக்காங்க. இப்போ வெறும் 5,000 பேர் தான் ஸ்பாட் புக்கிங் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஐயப்பனை தரிசிக்க போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் முன்பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண போங்க. அப்படியுமே இருந்துமே நேற்று வரைக்கும் தகவல் படி சாமி ஐயப்பனை தரிசிக்க 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் காத்திருக்காங்க. உங்களால் அப்படி அங்கே போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருக்க முடியும்னா ஆன்லைனில் முன்பதிவு பண்ணிவிட்டு கிளம்புங்க. அங்கே போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போன ஐயப்ப பக்தர்லாம் காத்திருப்பாங்க. 4 மாநிலத்திலேருந்து ஐயப்ப பக்தர்கள் வந்திருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நேரம் காலம் ரொம்ப தாமதமாகும், நாட்கள் கூடும். அதனால் நீங்கள் ஆன்லைன் முன்பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போங்க. ஏற்கனவே கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே இருக்குது. குழந்தைகளையும் வயதானவங்களையும் கூட்டு போகாதீங்க. இன்னொரு நாள் கூட்டு போய் ஐயப்பனை சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் போகணுன்னா போங்க. உங்களுக்கு மனதைரியத்தோட 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசிக்க முடியும்னா கிளம்புங்க. இன்னும் தேவசம் போர்டு நிறைய வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா உணவு, குடிநீர், அப்புறம் வந்து கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்துன்னு சொல்லி கேரளா நீதிமன்றம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் தேவசம் போர்டு அதுக்கான ஏற்பாடை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவாங்க. அதனால் இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி போங்க. நல்லபடியாக மன அமைதியோட ஐயப்பனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு மன நிறைவோடு வரணும். எந்த குறைவோடு வராமல் ஐயப்பனை பார்த்த மகிழ்ச்சியோடு வரணும்னா இன்னும் காத்திருந்து போங்க. பொறுமையாக போய் சாமி கும்பிட்டாதான் மன திருப்தியும் இருக்கும், நமக்கும் ஒரு மன ஆறுதலாக இருக்கும், நினச்ச வரம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி கும்பிட்றதுக்கு பொறுமையாக போங்க. சாமியே சரணம் ஐயப்பா.